இங்கே பாருங்கள் மக்களே, இது வந்து தடா எல்லை. இது வந்து முன்னாடி தெரியுது பெருமாள் கோயில். இதுதான் தடா முதல் எல்லை. 21வது வருஷ திருநாள் விழாவுக்கு அம்மாவுக்கு வந்து நோட்டீஸ் வச்சு தடா கிராம எல்லையில் வந்து வாடை கட்டுறதுன்றது இதுதான். ஐயா சுற்றி வந்துக்கின்னு இருக்கிறாரு பாருங்கள். முதல் மண்டலம், முதல் எல்லை, 21வது திருநாள் விழா தீமிதி பூமிதிக்கு தடா எல்லையில் முதல் அம்மாவை வந்து நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து காலாஸ்திரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற கண்டிகை மண்ணடி 2வது மண்டலம், 2வது எல்லை. ஐயா வந்து தேங்காய் உடைச்சிட்டாரு, எலுமிச்சம்பழம் உடைக்கிறாரு. 2வது எல்லை இதுதான் நம்மளுடைய 2வது எல்லை. கண்டிகை எல்லை இது. கண்டிகை மண்ணடி, கண்டிகை மாரியாத்தா. ஐயா சூப்பராக இருப்பாருங்க. நமக்கு 2வது எல்லை காலாஸ்திரி டர்னில் இருக்கிற அம்மா. 3வது மண்ணடி கண்டிகை பஞ்சாயத்து, 3வது எல்லை. இந்த 3வது எல்லை தாயாரை வந்து நம்ம வந்து தாம்பலம் வச்சு அழைக்க வந்திருக்கிறோம். 3வது எல்லை 21வது வருட திருநாள் விழா தீமிதி பூமிதிக்கு 3வது எல்லையை வந்து தொட்டிருக்கிறோம். இப்போ நானும் நம்முடைய சாமியார் ஐயாவும் நம்ம பாபாவும் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஐயா கற்பூரம் கொளுத்திட்டாரு. இதுதான் கன்றிகை. கற்பூரம் கொளுத்திட்டாரு, ஊத்தவத்தி கொளுத்திட்டாரு. பாருங்க, ஒரு திருநாள்னா அது வந்து வார்த்தையில் ஆகக்கூடிய காரியமெல்லாம் கிடையாது. இந்த எல்லையில் இருக்கிற அம்மாவங்கள ஒவ்வொருத்தரையாக நம்ம வந்து வாடை கட்டி அந்த தாயாரை மனம் குளிர வச்சு அதுக்கப்புறம்தான் அவங்க நம்மளோடு பயணிப்பாங்க. ஐயா 3வது மண்டலத்தில் முத்திர தேங்காயை பட்டுன்னு உடைச்சிட்டாரு, ஒரே அடி. ஏன்னா நம்ம மனசு அந்த மாதிரி, நம்ம மனசு வலிமையாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் வலிமையாக இருக்கும். 3வது மண்டலம் கன்றிகை பஞ்சாயத்து, கன்றிகை மண்ணடி மாரியாத்தா இருக்கிற இடம் இது. அந்த 3வது மாரியாத்தாவை நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து சிறப்பாக தாயாரை வணங்கி அவங்கள வந்து நம்ம எல்லை மாறி துலுக்கானத்தம்மா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறோம். பாருங்க, ஐயா வந்து பொறுமையானவர், பெருமையாக சுற்றுறார். நீ தாம்மா எனக்கு இந்த திருநாள் விழாவையும் என்னுடைய மக்களையும் அந்த தீமிதி பூமிதியில் இறக்கி நல்ல மாதிரியாக ஏற்றி கொடுக்கணும் தாயே, வா என்னோட அப்படின்னு பாசத்தோடு கூப்பிட்றாரு. பார்த்தீங்களா? 3வது எல்லை நம்முடைய ஆன்மீக வார்த்தைக்கு 3வது மண்டலம். பாருங்க, இது வந்து போலிங்கர்பட்டை 4வது எல்லை. ஐயா சுத்தராரு பாருங்க, என்ன அருமையா நம்முடைய எல்லமாரி துலுக்கானத்தம்மாவுடைய அக்கா தங்கச்சிங்க இவங்க. அந்த அம்மாவுக்கு நம்ம செய்யலைன்னா கூட அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யலைன்னா ரொம்ப அம்மா வருத்தப்படுவாங்க. 4வது எல்லை போலிங்கர்பட்டை மண்ணடி இது. இந்த மண்ணடியை அம்மாவை கூட்டிட்டு போக வந்திருக்கிறோம். பாருங்க சரிங்களா? இதுதான் மண்ணடி மாரியாத்தா. நல்லா பாருங்க. 4வது மண்ணடி போலிங்கர்பட்டை பஞ்சாயத்து. நமக்கு வந்து 4வது மண்டலம் 21வது திருநாள் விழாவிற்கு 4வது அம்மாவை வந்து அழைக்க வந்திருக்கிறோம். பார்த்துக்கோங்க மக்களே. பாருங்க,
இதுதான் 5வது மண்ணடி. செல்லியம்மன் கோயில் நம்ம கிராம தேவியாக வழிபட்டோம். 4 மண்ணடி போயிட்டு வந்தோம். இது 5வது மண்ணடி. இதுக்கு பேர் நடுக்குப்பம். நடுக்குப்பம் 5வது எல்லை பார்த்துங்க. இது நடுக்குப்பம் பெருமாள் கோயில். இதுதான் அந்த எல்லையினுடைய மாரியம்மன். ஐயா மஞ்சத்தூள், குங்குமம், விபூதி எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறார் அம்மாவை. நம்ம 21வது வருட திருநாள் விழா தீமிதி பூமிதி பத்மஸ்ரீ எல்லை மாறி துலுக்கானத்தம்மனுக்கு 5வது மண்டலம், 5வது மண்ணடி, 5வது எல்லைக்கு இப்போ வாடை கட்டிக்கின்னு இருக்கிறோம். இந்த தாயாரை மனங்குளிர வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து தாயாரை நம்முடைய பத்மஸ்ரீ எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறோம். இதுதான் நடுக்குப்பம். இந்த ஊருக்கு பேர் நடுக்குப்பம். 5வது மண்டலம், 5வது எல்லை. சரிங்களா? அப்பா தேங்காய் உடைக்க போகிறாரு. நம்ம குட்டி ஓமனியில் தான் வந்திருக்கோம் நாங்கள். பாருங்கள், இதுதான் நடுக்குப்பம். அம்மாவுக்கு செம்மடவ குலத்து பெண்ணு எல்லை மாறி துலுக்கானத்தம்மா பார்வதியின் அவதாரம். அந்த அம்மா இந்த செம்மடவ குலத்தில் பிறந்தவங்க. இந்த ஊர் தான் அம்மாவுக்கு தாய் வீடு. பார்த்தீங்களா? தேங்காய் உடைச்சிட்டாரு. இப்போது இந்த 5வது மண்ணடியை தொட்டுட்டோம், 5வது எல்லையை தொட்டுட்டோம், 5வது மண்டலத்தை முடிச்சிட்டோம். பார்த்துக்கோங்க, இதுதான் 5வது எல்லை. 5வது எல்லை அமக்கலமான எல்லை. பாருங்க, இதான் தடாக்குப்பம். 6வது மண்ணடி. இது 6வது எல்லை, 6வது மண்டலம். இதான் தடாக்குப்பம். பாருங்கள், பெருமாள் கோயில். 6வது மண்ணடி. இது 21வது வருட தீமிதி பூமிதி திருநாள் விழாவுக்கு எல்லை மாறி துலுக்கானத்தம்மாவுக்கு 6வது மண்ணடி, 6வது மண்டலம். இது 6வது எல்லை. தேங்காய் வடிங்க. ஓடி, அப்படியே தான் ஓடி. இதான் தடாக்குப்பத்தினுடைய எல்லை. நமக்கு 6வது எல்லை இது. ஓம் சக்தி எல்லை மாறி துளு. இதான் பள்ளிப்பாளையம் 7வது எல்லை. 6 எல்லையை சுற்றி வந்திருக்கிறோம். இது 7வது எல்லை தடா பள்ளிப்பாளையம். பாருங்கள், இதுதான் தடா பள்ளிப்பாளையம் 7வது எல்லை. நமக்கு 7 எல்லைக்கு கிராமதேவி எல்லை மாறி துலுக்கானத்தம்மா 6 எல்லையை சுற்றி வந்திருக்கிறோம். நடுவில் ஒரு செல்லி அம்மாவை சந்தித்தோம். அது எல்லை கிடையாது, இது 7வது எல்லை, 7வது மண்டலம், 7வது கிராமம், பள்ளிப்பாளைய கிராமம். இது கடைசி 7வது எல்லையில் வாடை கட்டுறோம். இது மண்ணடி. பத்மஸ்ரீ எல்லை மாறி துலுக்கானத்தம்மாவுக்கு 21வது வருட திருநாள் தீமிதி பூமிதிக்கு 7 எல்லையை நானும் ராஜகோபால் சுவாமியும் பாபாவும் 7 எல்லை சுற்றி 7வது எல்லை அடி மண் தொழிச்சிருக்கிறோம். 7வது மண்டலம் நம்முடைய அம்மா
பத்மஸ்ரீ எல்லை மாறி துலுக்கானத்தம்மாவுக்கு திருவிழா செய்யணும்னா முதல்ல 7 எல்லையை வாடை கட்டி 7 தாயாரையும் கூட்டிக்கின்னு வந்து அம்மாவுடைய சன்னதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம நோட்டீஸ் வைக்கவே தொடங்கணும். இது நம்மளுடைய எல்லை மாறி துலுக்கானத்தம்மாவுடைய வரலாறு. பாருங்கள், அப்பா வந்து ஊதவத்தி கொளுத்துறாரு. செடையால் பெருத்த ராஜகோபால் சுவாமி, சாதாரண சாமி இல்லை, ராஜகோபால் சுவாமி. எனக்கு நல்ல ஒரு ஆசான், நல்ல மாபெரும் ஒரு ஆசான் அவர். அவரை விட ஒரு யோகி இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. சாமியார் அண்ணா, மகா அண்ணா, அகோரின்னா இவர் தான். மண் வாசம் பெண் வாசம் சுத்தாச சுகமாச இல்லாத ஒரு முனிவர் இந்த ராஜகோபால் சுவாமி. இவர் நடந்தாலே அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் வச்சாலே அது 7 லோக விபூதிக்கு சமமான பலமும் பவரும் கொண்டவர் இந்த ராஜகோபால் சுவாமி. இவர் இல்லைன்னா எவ்வளவோ மக்கள் இன்றைக்கி சுகப்பட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா இவர். சாதாரணமாக சொல்லவே முடியாது. பொறுமையில் விநாயகர் போல், கோபத்தில் முருகரை போல், கொடுக்கறதுல பார்வதி தாயை போல், படைக்கிறதுல சிவனை போல் இத்தனை அவதாரம் கொண்டவர் என்னுடைய மாபெரும் மகா அகோரி இந்த ராஜகோபால் சுவாமி. பார்த்துக்கோங்க, 7வது மண்டலம் இனிமையான மண்டலம். எல்லை முத்து மாரிக்கு 7வது மண்டலம் முடிச்சிட்டோம். நானும் சந்தோஷமாக இந்த நடைப்பயணத்தோடு முடிச்சிருக்கிறேன். நீங்களும் இந்த ஃபோனில் பார்த்தே 7 எல்லையை சுற்றி முடிச்சிட்டிங்க. இந்த 7 எல்லையும் யார் பார்த்து முடித்து என்ன வேண்டிக்கிறீங்களோ அதுவும் கற்பூரம் மாதிரி நடக்கும். அவ்வளோ பவரானவங்க. அப்பா வந்து கொளுத்திட்டார். இங்கே பாருங்கள், கற்பூரம் எரிகிறது, தேங்காய் உடைகிறது. உடைச்சிட்டாருங்க தேங்காவை நம்ம சாமி. இங்கே பாருங்க. ஆமாம் தாயே. ஓம் சக்தி எல்லாம் மாறி துலுக்கான